வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவு கெட்டியான பால் எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி ஆடப்படியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட ஒரு 1/4 கப் அளவு சேமியாவை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சேமியா நல்லா வேகட்டும். சேமியா கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கஸ்டர்டு பவுடர் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. சேமியா நல்லா வெந்ததும் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதோட சின்னதாக கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண பனானா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. கூலிங்காக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு மாதுளம்பழம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், கஸ்டர்ட் சேமியா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.